இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா கார்மேனி செல்வம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தினுடைய டைட்டிலே பாருங்கள், நம்மளுடைய சமுத்திரக்கனி ஆக்டிங்கில் வந்து கார்மேனி செல்வம் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. கார்மேனின்னு ஒரு கார் ஓட்டுறக்கூடிய டிரைவருங்க. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கார். அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாகவே இருக்குது. இவரும் அதில் ஒரு ஆள். இவருக்கு ஒரு பையனும் அவருடைய மனைவியும் இருக்காங்க. அவங்க மனைவிக்கு வந்து கடன் வாங்கினாவே பிடிக்காது. இவர் வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வேதவாக்காக எடுத்துகிட்டு அவரோட வாழ்க்கையில் வந்து இருந்துட்டு வராரு. இதை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சண்டை இல்லையான்னு கேட்கலாம். அப்படி தான் தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை மட்டும் தான். இவர் வந்து கடன் வாங்கினா தான் நம்ம ஜெயிக்க முடியும், வாழ முடியும். பணக்காரனாக வாழ்கிறத விட பணக்காரன் அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. கடன் கேட்டு போகிறாரு, எங்கேயுமே கொடுக்குறதில்ல. கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் அந்த பணத்தை பயன்படுத்துகிறாரா, இல்லை அதுக்கு பின்னாடி பின்விளைவுகள் என்னென்ன வருது அப்படின்னு போகக்கூடிய படம் தான் கார்மேனி செல்வம். ஏன்னா எவ்வளவோ கௌதம் மேனன்லாம் காமிச்சிருக்காங்க. என்னடா நீ எதுவுமே அவனை பற்றி சொல்லன்னு கேட்கலாம். அவர் வந்து ரெகுலராக வந்து ஒரு காரில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருடைய கைடன்ஸில் வந்து இவர் இருக்கார். ஆனால் வந்து அவர் சொல்கிற விஷயத்தையே தாண்டி இவர் வந்து தண்ணியை மாற்றிக்கிட்டு வந்து வேற ஒரு ஆங்கிளில் போகிறாரு. குடும்பத்தில் வந்து மனைவி சொல்கிறத கேட்டால் கணவன் வந்து எவ்வளோ வேணால் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் கணவன் வந்து அவனுடைய ஆங்கிளில் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு போகக்கூடிய படம் தான் வந்து கார்மேனி செல்வம். தன்னுடைய பையனும் அப்பாவை வந்து ரொம்ப பிடிச்சி அப்பா எது பண்ணாலுமே கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வீடுன்ற ஒரு வாழ்க்கை, இந்த கனவுக்காக வந்து தண்ணியை வந்து ஒரு தவறுதலாக மாற்றிட்டு தவறான வழிக்கு போயிடுறாரா, இல்லை அதுலேருந்து வெளியே வராரா அப்படின்னு இந்த படம் மூவ் ஆகுது. உண்மையாக சொல்ல போனால் இந்த வாரத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு படம்னா கார்மேனி செல்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக வந்து ஜாலியாக இருக்குதுங்க. இந்த படத்தை யாரும் பார்க்காத மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். தியேட்டர்ஸில் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரமோஷன் எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் கார்மேனி செல்வம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.